தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் அன்புமணியை மத்திய அமைச்சர் ஆக்கியதே தவறு என தனது காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக களத்தில் இருந்து நமது செய்தியாளர் கலிஃபதுல்லா இணைப்பில் இருக்கிறார். கலிஃபதுல்லா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தருமபுரி கூட்டத்தில் அன்புமணி பேசியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நானும் பார்த்தேன், நாடும் பார்த்தது. நான் என்ன குற்றம் செய்தேன், எனக்கு இந்த பதவி மாற்றம் ஏன் சொல்லியிருக்கிறார்? இது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சியினரையும் திசை திருப்ப முயற்சியாகும். நான் செய்த தவறுகளை மறுத்து மக்களிடம் கட்சிகளிடம் அனுதாபம் பெற முயற்சித்தார். அதற்காக தான் பதிலை சொல்வதே எனது கடமையாகும் என்று ராமதாஸ் தெரிவித்தார். இந்த நிலையில் இடிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்தை தான் பதிலாகவும் கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனது சாத்தியமத்தை மீறி 35 வயதில் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியதை குற்றம் செய்துவிட்டேன். மேலும் அன்புமணி தான் தவறு செய்துவிட்டார். தவறான ஆட்டத்தை தொடங்கி முதுகில் அடித்தவர் அன்புமணி தான். என்ன நடந்தது, என்ன ஆதாரத்தோடு ஒளிவு மறைவின்றி இப்போது அப்படியே வெளிப்படுத்துகிறேன். பொதுக்குழுவில் என்ன நடந்தது என எல்லாரும் தெரியும். மேடை நாகரிகம், சமூக நாகரிகம் என எதையும் பார்க்காமல் பொது மேடையில் அநாடகரமாக செய்து கொண்டது யார்? முகுந்தனை வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்கதான் முகுந்தனை நான் மாநில இளைஞரணி செயலராக நாமித்தேன். மறுப்பு தெரிவித்தது சரியா? மைக்கை தூக்கி எனது தலையில் போடாமல் மேடை மீது வீசியது சரியான செயலா என அன்புமணி தெரிவித்தார். இந்த நிலையில் தொடர்ந்து அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே ஏற்பட்டு வரும் மோதலில் தொடர்ந்து இன்று செய்தியாளரை சந்தித்து தொடங்கி செய்து வருகிறார். இந்த நிலையில் 45 கால அரசியலில் கட்சிக்கு அவர் பெயரை பெற்று தந்துவிட்டார் அன்புமணி. கட்சிக்கு அன்புமணி மார்பில் குத்திவிட்டார். அதனை கண்டுதான் இடிந்து போய்து விட்டேன். கட்சிக்கு வளர்ச்சிக்கு தொடர்ந்து இடையூறாக இருந்து பல தவறுகளை செய்து வந்தார். ஜி.கே. மணி மகன் தமிழ்குமரனை கட்சி வளர்ச்சிக்கு பயன்படுத்த விரும்பினேன். அதன் மூலம் கட்சி வளரும் என நினைத்தேன். அதற்கு தடையாக இருந்தார் அன்புமணி. இந்த செயல்தான் முகுந்தனுக்கும் நடந்தது. உங்கள் தாயை நீங்கள் கடவுள் என்ன சொல்வீர்கள்? பொங்கல் சமயத்தில் முகுந்தன் நியமனம் குறித்து அவரது தாய் கேட்டார். அப்படி கேட்டதும் ஒரு பொருளை தூக்கி அம்மா மீது அடித்தார். நல்ல வேளையாக அது அவர் மீது படவில்லை. இது எல்லாம் ஒரு தான் இருந்தது. கட்சியை ஆரம்பப்பட்டு வளர்த்தேன். கட்சி நிர்வாக குழுவில் ஒருத்தர் பேசினால் அவரை பேச விடாமல் தடுக்கிறார். கட்சியின் வளர்ச்சிக்காக தருமபுரி, சேலம் மாவட்டங்களுக்கு நான் சென்றிருந்தேன் போது அங்கு நான் மைக்கை வைத்து பேசக்கூட 200 பேருக்கு மேல வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். கட்சிக்கு நிறுவனருக்கே இந்த நிலை என்றால் திருமண மண்டபம் கூட கட்சியில் இருக்கும் அறையில் கட்சி நிர்வாகிகளை சந்திக்க வேண்டாம் என கட்சி நிறுவனருக்கு ஆர்டர் போகிறார் அன்புமணி. கீழ்த்தரமாக நடந்திய விதம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதையெல்லாம் பார்த்துதான் நான் நிர்வாக குழு கூட்டத்தில் தலைமை பண்பு உனக்கு இல்லை என கூறியிருந்தார். பாமகவிற்கு கருப்பு நாள் என கூறி ஒரு கட்சி தொண்டர் அனுப்பிய கடிதத்தை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். 6 வருடத்திற்கு முன்பு பிரதமராக பதவியேற்கும் போது தான் தங்கியிருந்த இடத்தில் இருந்து விமான நிலையத்தில் செல்லும் போது இந்த கட்சியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என அன்புமணி சொல்லினார். அதை கேட்டு 2 சொட்டு தண்ணீர் வடிந்தேன். இது நடந்த 6 வருடத்திற்கு முன்பு கதை. கட்சியை ஐயா பார்த்துக்கிட்டோம், நீங்கள் மக்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என கட்சியினர் சொன்னார்கள். நான் எங்கும் வெளியே சொல்லக்கூடாது, கேட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என அன்புமணி தொடர்ந்து நீடித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட செயலாளர் கூட்டம் அறிவித்தேன். அப்போது 108 மாவட்ட செயலர்கள் இருக்கின்றார்கள். நான் ஆலோசனை கூட்டம் நடத்திய போது அதில் 8 பேர் தான் வந்தார்கள். கூட்டத்திற்கு போகக்கூடாது என இவர் போன் செய்து சொல்லியிருக்கார். என்ன அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க போகிறார், அதனால் நீங்கள் போக வேண்டாம் என சொல்லியிருக்கிறார். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது, நான் தான் செய்வனா? நேற்று நடந்த சமூக பேரவை கூட்டத்தில் கூட 6 பேரை ஐயா வைத்துள்ளார். உங்களை எல்லாம் அடிக்கப் போகிறார், நீங்கள் யாரும் போக வேண்டாம் என கூறியிருக்கிறார். அப்போது கூட 100 பேர் வந்து கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். பொய் என்பதை அவர் கூட்டாமல் பேசுவார். பொதுக்குழுவில் இவரை தலைவார்கள் மகாலிபுரத்து ஹோட்டலுக்கு சென்று தங்கியிருந்தேன். அப்போது எனது மருமகள் சௌமியா அன்புமணி வந்து என்னை பார்த்தார். மண்டபத்தை பார்த்து அப்படி செய்துவிட்டேன், நீங்கள் தலைவரை மாற்றி அன்புமணியை நியமிக்க வேண்டும் என சொன்னார். அன்புமணி எல்லா சத்தியத்தையும் குடும்பத்திடம் மீறிவிட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட தான் நான் கூட்டணி வைக்க வேண்டும் என கூறியிருந்தேன். ஆனால் அன்புமணி பாஜகவுடன் கூட்டணி இருக்கலாம் என்று கூறினார். இப்போது நடந்த தேர்தலில் கூட குறித்து பேசினேன். அப்போது அதிமுக கூட்டணியில் தான் கூட்டணியை சேர வேண்டும் என கூறி எடப்பாடியை சந்தித்து அன்புமணிக்கும் கடலியை அனுப்பியுள்ளேன். தொடர்ந்து இதனால் பொய் பிரச்சாரங்களை அன்புமணி கூறி வருகிறார். இதற்கு சம்மதிக்காமல் நீங்கள் என்ன சொல்லி வைத்துக் கொடுங்க என கூறி பாஜகவுடன் கூட்டணி என்பதை சௌமியா முடிவு செய்துவிட்டார். எனக்கு தெரியாமலே பாஜகவுடன் கூட்டணி அனைத்தையும் முடிவு செய்துவிட்டான் அன்புமணி என கூறிவிட்டு செய்தியாளர் சந்திப்பை முடித்துவிட்டார். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கலிஃபதுல்லா.